காசு கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கு. இருந்தாலும் துணி துவைக்கிறதுக்கு நான் தான் வேணும். எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாயிடும், ஜாக்கெட்டோட கொக்கி போயிடும், புடவையோட கலர் போயிடும். எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் தான். இது எதுக்கு தோல்ல போட்டிருக்கீங்க? தரையில வச்சா எறும்பு அரிக்கும், தலையில வச்சா பேன் அரிக்கும். நீங்க சொல்றத கேட்ட எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு ஏதோ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரில இருக்கு. நான் சும்மா ஒரு பழமொழி தான் சொன்னேன் வசு. கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும், கிச்சன்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்து கிச்சனா? Thought you got away, thought you were home free, but I'm back, now your eyes close so slowly. I move quickly, you so sickly. Bubblegum rapper, you such you got away. என்ன ஒரே மைண்ட் வாய்ஸா இருக்கு? அது இல்ல வசுந்தரா, சில நேரம் போன ஜென்மத்துல நான் சமையல்காரனா இருந்திருப்பனோன்னு யோசிப்பேன். சில நேரம் துணி துவைக்கிறவனா இருந்தனான்னு யோசிப்பேன். ஓ, சில நேரம் வீட்டு வேலைக்காரனா இருந்தனோன்னு யோசிப்பேன். எது எப்படி இருந்தாலும் நீங்க கொடுத்து வச்சவர் தான். இந்த ஜென்மத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல. அதான் ஒருவேளை போன ஜென்மத்துல ஒரு பொண்ணா இருந்திருப்பனோ. அப்படின்னா இந்த ஜென்மத்துல நீங்க என்ன? போ வசுந்தரா, நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற. உன்னை எப்படி நான் மதிக்கிறது? இங்க பாரு, இப்படி அரைகுறையா வேலையை முடிக்காம சீக்கிரமா வேலையை முடிச்சு ஆபீஸ்க்கு போற வழிய பாரு. ஆபீஸ் அங்க எப்ப போனாலும் ஒண்ணுதான், ஆனா இங்க அப்படி இல்லையே. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சா? ஆயிடுச்சு. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். போயிட்டு வரட்டுமா? வேணாம், அப்புறம் எதையும் நான் தான் துவைக்கணும். ஒரு ஜம்ப். சீக்கிரம் வண்டி எடு. கம் ஆன், கோ டு தி ஸ்டேஷன். என் கை ரெண்டும் அரிக்குது. ரன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அந்த லைனை இன்னொரு தடவை பாடுறா. என்கிட்ட மோதாதே அப்படி இல்லடா. ராஜாதி ராஜனடா, ராஜாதி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே சூராதி சூரனடா, என்கிட்ட மோதாதே சூரனடா. உங்க அதிகாரி இருக்காரா? சார் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. வாடி வாடி நாட்டுக்கட்ட வாசமா வந்து மாட்டி. நான் எஸ்ஐ வேடு தம்பி. நீயா? தம்பியா? ஐயோ, ஜனமைத்ரி நகர்ல எஸ்ஐ வேலு தம்பியோட வீட்ல நேத்து ராத்திரி ஒரு திருடன் புகுந்துட்டான். அந்த ஆள் இப்போ எங்க கஸ்டடியில தான் இருக்கான். ஐடியா கொடுத்தவன் எஸ்கேப் ஆயிட்டான். நீ போய் உன் அதிகாரி கிட்ட நல்லா சொல்லி வை. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் அவனை தூக்கிடுவேன் பாத்துக்கோ. என்றால் 1000 இருக்கும். தொலைச்சிடுவேன், தொலைச்சு. நீங்க ஏன் சார் உள்ள போனீங்க? நான் ஒரு மேஜிக் ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன், வந்து சேர்ந்துக்கிறியா? உள்ள போங்கடா. போலீஸ் ஸ்டேஷன் என்ன விளையாடுற இடமா ராஸ்கல்? அப்புறம் ஒரு விஷயம், அவ தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடிக்கவே செய்யணும். 121. பொண்ண கட்டி போட்டு அடிக்கிறது உங்களுக்கு மாமா தெரியல? இங்க தர்மம் அதர்மத்தோட எதுவுமே இல்ல. 23. இப்ப சொல்லுங்க, எதுக்காக அந்த பொண்ணனை வேஷம் போட வச்சீங்க? வேஷம் போட வச்சனா? அவன் ஏதோ தண்ணியை போட்டு போதையில தமாஷ் காட்டியிருக்கான். தமாஷ் 120 கிலோ வெயிட் இருக்கிற பூதம் மாதிரி இருக்கிற அந்த ஜென்மத்தை கரிய மூஞ்சில பூசி வீட்டுக்குள்ள விட்டு தான் தமாஷ் பண்ணுவீங்களோ? சேவியரே எங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை தனியா பண்ணக்கூடிய தைரியம் எல்லாம் அந்த ஆளுக்கு கிடையாது. நீ சொல்றது பார்த்தா என்னமோ நாங்க செய்ய சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நண்பனை உங்களுக்கு பார்க்க வேண்டாமா? ஜனமைத்ரி நகர நடுவுல வச்ச அந்த ரவுடி பையில சிசிலி லைட் ஆஃப் பண்ணிட்டு கத்தியை வச்சு சின்னதா கையும் காலையும் உடைக்கிற ஒரு கலை நிகழ்ச்சி, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லம்மா. எப்படி இருந்தா அண்ணா எப்படி ஆயிட்டான் பாரு. இனிமேல் இப்படி செஞ்ச இப்படி குத்துறான்னா வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். காலை உடைக்கிறாரு. எப்படிடா தண்ணி பம்பு பிளான் தப்பா போச்சு? அத ஏன் கேக்குறீங்கண்ணா? சிசிலிய பார்த்ததும் எனக்கு லெஃப்ட் ரைட் மறந்து போயிருச்சு. இதுக்குதான் சொல்றது, கிளட்ச பிடிக்கணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. ஒண்ணு இடது இல்லன்னா வலது, குறிப்பா ரவுடிங்களுக்கு. புரிஞ்சுக்கிட்டியா? வருவா, வராம எப்படி போவா? நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வச்சிட்டோம்ல. நல்ல படிப்பறிவும் உலகறிவும் இருக்க ஆளு தானே. வருவா வருவா.
ஆம்பளையோட ஆதிக்கத்தோட ஒரு சின்ன ரெசம்பிள் ஆகுது, அது வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ நம்ம கவனத்துக்கு வந்துச்சுன்னா அந்த நிமிஷமே நம்ம ரியாக்ட் பண்ணணும். எஸ், இந்த ஒரு முடிவுல இருந்து நம்ம யாருமே பின்னோக்கி போக கூடாது. இதுக்கு உங்க எல்லாரோட முழு ஒத்துழைப்பையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஜெய் காளி. அடுத்ததா கங்கா தேவி. அதோ மஞ்சு வந்துட்டாளே. மஞ்சு வா, ஏன் இங்கே நிக்கிற? வான்னு சொல்றேன்ல. ஹாய், மகளிர் கூட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹார்ட்டி வெல்கம். தேங்க் யூ. ஐ அம் சோ ஹாப்பி. தேங்க் யூ. வா வா. இனி முக்கியமான நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இந்த நிரஷாவோட பிரச்சனை எவ்வளவு பெருசாகிக்கிட்டே இருக்கு. அப்படி சொன்னா எப்படி? இவ ஒரு கம்ப்ளைண்ட் சைன் பண்ணி கொடுக்கணும்ல? மேடம் ப்ளீஸ் கிவ் மீ சம் மோர் டைம். கோவிந்த குட்டின் பேரை சொல்லும் போதே இவ எப்படி நடுங்கறா பாரு. போர்க்களத்துல பயந்து நிக்கிற போராளி தோத்து போயிடுவான், இல்லனா அவன் சாவடிக்கப்படுவான். எந்த கோவிந்தனை பத்தி சொல்றீங்க? நிரோஷா ஒர்க் பண்ற பேங்கோட மேனேஜர். ஒரு ஜொல்லு கேஸ். அவன் பேரு தான் கோவிந்த குட்டியா. உட்காரு, இப்பதானே இங்க வந்திருக்க. அப்படி இல்ல, அவர் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அந்த ஆள் வந்தா என்ன போனா என்ன? மஞ்சு நீ உட்காரு. அவர் அடிப்பாருன்னு பயமா இருக்கா அவனுக்கு? வெட்டி போட்டுரு அவனை. மஞ்சுவோட உடம்புல ஒரு துளி மண்ணு விழுந்தா கூட அவன் கையை நாங்க வெட்டி போட்டுருவோம். இங்க பாரு மஞ்சு, இனி நீ தனியாள் இல்ல. நாம எல்லாரும் ஒண்ணுதான். வெய் மஞ்சு. மஞ்சு, உங்க ஹஸ்பண்டோட பேர் சொல்லவே இல்லையே. கோவிந்தன். நீங்க சொன்ன அதே கோவிந்தன். நீ என்ன இங்க? கங்கா வீட்டுக்கு வந்த. சரி வா ஏறு. போலாமா? போலாம். அப்ப அவன் தான் இந்த ஆளா? இனிமே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நம்ம எங்கேயோ தேடி போக வேண்டாம்ல? ஆமா ஆமா, புலிமடியில விழுந்து வந்த மான்குட்டி. நோ டைம் டு வேஸ்ட். நாங்க இப்ப உள்ள வரலாம்ல? என்னது வெக்கமே எல்லாம் மறுபடியும் வந்துட்டீங்க? அப்படி தோத்து ஓடுற ஆளுங்க கிடையாது நாங்க. இந்த பொண்ணோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நாங்க கண்டிப்பா இங்க இருந்து போவோம். இங்க பாருமா, நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே? வெக்கமா இல்லையா உனக்கு? வேலை வெட்டி இல்லாத இவளுங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க நீ. எதுவா இருந்தாலும் நாளைக்கு நீ பேங்க்குக்கு வா, அங்க பேசிக்கலாம் தனியா. நீ பொம்பளைங்க கிட்ட மட்டும் தான் எப்பயுமே தனியா பேசுவேல? பொம்பளைங்கள்ட்ட நான் தனியா பேசணுமா இல்ல கூட்டமா பேசணுமா நான் தான் முடிவு பண்ணுவேன். முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. என்னங்க? வேண்டாம், சொல்றது கேளுங்க, விட்டுருங்க. உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல போய் டீ போடு. வந்துட்டா. இங்க பாரு, இந்த டீன்னு சொல்ற விஷயம் கொஞ்சம் தண்ணியை அடுப்புல வச்சு டீயும் பாலும் அதுல போட்டு சூடு பண்ணா கிடைக்கிற பொருள் தான். பொம்பளைங்க சுட வச்சதான் பால் கொதிக்கும்னு எங்கேயும் எழுதி வைக்கல. ஓஹோ, அப்ப நீங்களா எனக்கு டீ போட கத்து கொடுக்க வந்திருக்கீங்களா? டீ மட்டும் ஒண்ணும் கிடையாது, உனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை உனக்கு கத்து கொடுத்துட்டு தான் இங்க இருந்து நாங்க போவோம். பெண் சமத்துவ வேதியோட எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் தான் இந்த நிரோஷா. இவளை நீங்க பேங்க்ல வச்சு கொடுமைப்படுத்துறீங்களா? கொடுமையெல்லாம் ஒண்ணும் படுத்தல. எப்போது பாடம் கத்து கொடுப்பேன். வேலை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் சம்பளம் தராங்க, மத்தபடி மொபைல கொஞ்சிறதுக்கு இல்ல. அரசாங்க வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட ட்ரெஸ் கோட பாருங்க. மிஸ் ஃபெமினா காம்படிஷன்ல கேட்வாக் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க எந்த ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர்ல வேணா போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா போற மாதிரி ஒரு கியூ போயிட்டு இருக்கும். அதுல அந்த பக்கம் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு தான். மகளிர் முன்னேற்றத்துக்கு ஷார்ட்கட்ல ஒரு வழியும் கிடையாது. மெரிட்ல வந்தா மட்டும்தான் அரசாங்க வேலையில அதிகாரி ஆக முடியும். உங்க அம்மா கூட ஒரு பொம்பளை தானே? ஆமா, இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா உங்கள மாதிரி நாய் பேய்களை உங்களோட கம்பேர் பண்ண முடியாது. எங்களை இப்ப என்ன சொன்ன? நாய்னா? வெறும் நாயில பேய் பிடிச்ச நாய்ங்க. பேய் பிடிச்ச நாய், பேய் பிடிச்ச நாய். எங்களை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் கேள்வி பேச்சுன்னு எதுவும் கிடையாது. சாட்சியும் வேற, ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். பொண்ணு சொன்னா மட்டும் போதும், ஒரே வார்த்தை, பொண்ணோட ஒரே வார்த்தை. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். சும்மா சாக்லேட் ஐஸ்கிரீம் பேரை மட்டும் சொல்லி பெரிய பெரிய ஆளுங்களாம் நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஓட்டை வாங்கி சில பேர் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பாப்போண்டா நீ என்ன பண்ற? என்ன செய்வேன் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க என்ன பண்றேன். எங்க போச்சு?
வர வர அவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். அந்த ஆள் தனியா ஹராஸ் பண்றது மட்டும் இல்லாம கூலிக்கு ஆளையும் வைக்க தொடங்கிட்டாரா? இதுக்கு நம்ம ஒத்துக்க கூடாது. இது கண்டிப்பா ப்ரீ பிளான் தான். இட்ஸ் a well rehearsal drama. இல்லனா கரெக்டான டைமுக்கு எப்படி அந்த ஆள் அங்க வருவாரு? ரவுடிங்களே பார்த்து பயப்படுற ஒரு டான் தான் அவன். என்ன உன்னை நம்ப வைக்கிறதுக்கும் அந்த ஆளால முடிஞ்சது. அந்த ஆளோட கையால சாகுற வரைக்கும் நீ இந்த கம்ப்ளைண்ட்ல சைன் போடாம சுத்தி சுத்தி திரிவ. ஐயோ மேடம், கொடுமைப்படுத்துற கேஸ்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஓவரா இருக்காது? இதுதான் பிரச்சனையே. இந்த பொண்ணு ஸ்ட்ராங் கிடையாது. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களும் 10-40 லிஸ்ட் போட்டு தான் விமென்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. நீங்களே எழுதிடுங்க. எப்பவும் போற மாதிரி நான் அன்னைக்கு பாத்ரூம் போயிருந்தேன். திடீர்னு என் பின்னாடி வந்த அந்த கோவிந்தன் குட்டி சார் என்ன அவர் பிடிச்சிட்டாரு. நான் எவ்வளவோ தப்பிக்க முயற்சி செஞ்சியும் அவர் என்னை விடவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன கெடுத்துட்டாரு. இங்க பாருமா, நீ இங்க கொஞ்சம் வா. இதுல ஒரு கையெழுத்து போடு. காலகாலமா அடிமைப்பட்டு கிடக்கிற பெண்கள் எல்லாரும் பெண் புரட்சியோட வெற்றியின் மேகல சத்தம் உங்க யாருக்கும் கேட்கலையா? ஐயோ, நீ அந்த இபி ஆபீஸ்க்கு கால் பண்ணி யசோதா. ரிசீவர்ல இருந்து போன் எடுத்து மாத்தி வச்சிருக்காங்க. அவனுங்க எப்பவுமே அதான் பண்ணுவானுங்க. சிசிலி, நீ உங்க வீட்டுக்காரு கொஞ்சம் கால் பண்ணி பாரு. ஐயே, அசிங்கமா இல்ல? கேக்குறதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இல்ல? சரி சமோ 50-50 பேச்சுக்கு பேச்சு பேசிட்டு இந்த விஷயத்துல அசிங்கப்பட்டாலும் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். கரண்ட் இல்லாம நம்ம எப்படி தூங்குறது? வேண்டாம், எவனையும் தாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஏணியை பிடிச்சுக்கிட்டாலே போதும். ஃபியூஸ் போடுற வேலையை நான் பாத்துக்கிறேன். பொறுமையா பொறுமையா. பாத்தடி.